Hi friends, welcome to Active Herbals. இன்னைக்கு நம்ம சேனல்ல எந்த வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு hair growth oil plus ஒரு hair growth serum எப்படி பண்றது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். இதுல நம்ம யூஸ் பண்ண போற பொருட்களும் ரொம்ப சிம்பிளாவே கிடைக்கக்கூடிய பொருட்கள். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இத நீங்க first time நம்ம சேனல்ல வீடியோஸ் பார்க்கறீங்கன்னா நம்ம சேனலை subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க bell button click பண்ணிக்கோங்க. all and options select பண்ணிக்கோங்க. Okay friends, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஆல்ரெடி எல்லாருக்குமே அமோகம் ஹேர் ஆயிலை பற்றி தெரிஞ்சிருக்கும். முடி ஊதுதல ஒரே ஒரு அப்ளிகேஷனில் ஸ்டாப் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஆயில். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஹேர் க்ரோத்துக்காக ஹெர்பல் ஷேக்காய் பவுடர் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு. இந்த அமோகம் ஹெர்பல் ஷேக்காய் பவுடர் தலைமுடி வளர்ச்சி மிக வேகமாக அதிகரிக்கக்கூடியது. நிறைய முடியையுமே இது கருமையாக மாற்றக்கூடிய அந்த அளவுக்கு இயற்கை மூலிகைகள் இருக்குது. முடி இல்லாத இடங்களில் முடி வளர செய்யும். இது ரெண்டுமே மீஷோவில் உங்களுக்கு காம்போ பேக்காக கிடைக்குது. இதில் 21 மூலிகைகள் சேர்த்து ஷேக்காய் பண்ணி இருக்கிறதுனால முடி வளர்ச்சி அவ்வளோ வேகமாக இருக்கும். அமோகம் ஹேர் க்ரோத் ஆயிலும் இந்த ஹேர் க்ரோத் ஷேக்காயுமே ஒரு காம்போ பேக்காக கிடைக்குது. அடுத்ததாக முல்தானி மெட்டியும் கஸ்தூரி மஞ்சளும் பாலோட கலந்து சேர்த்து ஃபேஸ் பேக்காக நீங்கள் போடும்போது ஸ்கின்னுக்கு அவ்வளோ ஒரு பிரைட்னிங் கிடைக்கும். இதுவுமே ஒரு காம்போ பேக்காக கிடைக்குது. இந்த உங்களுக்கு எது தேவையோ கட்டாயம் வாங்கி ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் அதை விடவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு 100% ரிசல்ட் கிடைக்கும்னு என்னால் சொல்ல முடியும். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் செக்ஷன்லையும் வைக்கிறேன். கட்டாயம் வாங்கி பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆயில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தலாம். இந்த ஹேர் க்ரோத் ஆயிலுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணிக்க போகிறோம், என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கைப்பிடி அளவுக்கான கருவேப்பிலை எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கான வெந்தயம் எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு கருமிளகு எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்திருக்க எல்லா பொருட்களுமே ஹேர் க்ரோத்தை நல்லா பூஸ்ட் பண்ணக்கூடிய பொருட்கள் தான். இப்போ லைட்டாக ரெய்னி சீசன் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, அது மட்டும் இல்லாமல் கருவேப்பிலையும் வெந்தயமும் ரொம்ப கோல்டு. ஸோ இந்த கோல்டுக்கு ஈடு கொடுக்குற மாதிரி ஒரு கான்செப்டாக தான் நம்ம இதில் கருமிளகு சேர்த்துருக்கோம். இப்போ எடுத்திருக்கக்கூடிய இந்த 3 பொருளையும் ஒரு பேனில் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அந்த இலை நல்லா வாட்டி ஒரு மாதிரி ஒரு ப்ரௌனிஷான கலருக்கு வரும். அதே மாதிரி தான் வெந்தயம் ஒரு பொன்னிறத்துக்கு வரும். இந்த மாதிரியான ஸ்டேஜ்க்கு 3த்தையும் நல்லா வதக்கி எடுத்த பிறகு வெறுமனே எந்த எண்ணெயோ தண்ணியோ சேர்க்காமல் வதக்கணும். வதக்கி எடுத்த பிறகு இதை ஒரு மிக்சர் கிரைண்டரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்தோடனே நம்மளோட ஹேர் க்ரோத் ஆயில் ரெடி பண்ணுறதுக்கான ஒரு ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100 mlக்கு நீங்கள் தேங்காய் எண்ணெய் எடுக்கிறீங்கன்னா அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இந்த மிக்சரை நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இதை ஹேர் க்ரோத் ஆயில் மாதிரி ஒரு டெய்லி யூஸ் ஆயில் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வரும்போது ஹேர் க்ரோத்தில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். வித்தின் ஒரு 2 வீக்ஸே உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். ஹேர் க்ரோத்தும் நல்ல ஃபாஸ்டர் ஆகும். நெக்ஸ்ட்டு ஹேர் க்ரோத் சீரம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துலாம். 1 கப் அளவுக்கு நீங்கள் ஆலோவேரா ஜெல் எடுத்துக்கோங்க. ஆலோவேரா ஜெல் நிறைய கடைகளில் கிடைக்கிது. ரொம்பவே சிம்பிளான ப்ரைஸில் கூட கிடைக்கும். நீங்கள் அது என்னென்னு பார்த்து ஆலோவேரா ஜெல் வாங்கிக்கலாம். அப்படி அல்லாது நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஆலோவேரா ஜெல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் நல்லபடியாக க்ளீன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணணும். வீட்டில் இருக்கக்கூடிய ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணுறோன்னா அதோட தோலெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிடணும். ஏன்னா ஆலோவேரா ஜெல்லில் ஒரு மாதிரி மஞ்சள் கலரில் ஒரு திரவம் சுரக்கும். ஸோ நீங்கள் அந்த மஞ்சள் கலரில் இருக்கக்கூடிய அந்த திரவத்தெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு இந்த பல்ப்பை மட்டும் மிக்சர் கிரைண்டரில் சேர்த்து அரைச்சி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த அளவுக்கு வேலை செய்ய பிடிக்காதவங்க கடையில் கிடைக்கிற ஆலோவேரா ஜெல்லை வாங்கிக்கோங்க. 1 கப் அளவுக்கான ஆலோவேரா ஜெல் எடுத்துக்கோங்க. அது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மிக்சர் ஒரு 2 சேர்த்துட்டு அது கூட ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஆயில், அதாவது இந்த ஹேர் க்ரோத் ஆயில் இந்த பவுடர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஆயில் சேர்த்துக்கோங்க. கடைசியாக இதில் ஒரு 2 விட்டமின் இ கேப்சூல் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்சர் கிரைண்டர்லேயே சேர்த்து அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு இதை நீங்கள் ஒரு நல்ல கோம் மாதிரியான கேப் வச்ச பாட்டில்ஸ்லாம் இப்போ நிறைய கிடைக்குது. அந்த மாதிரியான பாட்டில்ஸை நீங்கள் ஊற்றி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லாமல் உங்களுக்கு எந்த கண்டெய்னர் கம்ஃபர்டபுளாக உங்கள் வீட்டிலே இருக்கோ நீங்கள் அதில் கூட ஊற்றி ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஆனால் அப்ளை பண்ணும்போது நார்மலான கண்டெய்னரில் ஊற்றி வச்சுருக்கீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு சீரம் எடுத்து நல்லா ஸ்கேல்பில் மட்டும் மசாஜ் கொடுத்துட்டு விட்டுருங்க. நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி மைல்டாக மசாஜ் கொடுங்க. நிறைய எடுத்து போட வேணாம். நீங்கள் ஹேர் வாஷ் பண்ண போகிறீங்க, அதுக்கு முன்னாடி போடுறீங்கன்னா நீங்கள் நிறைய அப்ளை பண்ணிக்கலாம் ஹேரில் கூட. அப்படி இல்லாமல் நீங்கள் டெய்லியும் ஒரு சீரம் யூஸராக இருக்கீங்கன்னா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி மைல்டாக ஸ்கேல்பில் மட்டும் மசாஜ் கொடுத்துருங்க. இப்படி நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு வரும்போது கண்டிப்பாக 2 to 3 வீக்ஸே நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஹேர் க்ரோத் நல்ல ஃபாஸ்டராகவும் திக்காகவும் வளரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதில் நான் சொன்ன கருத்துக்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது, நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.